ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள வரலாறில் உள்ள 4 பாடங்களை பார்க்க போகிறோம். இதில் முதல் பாடம் என்ன அப்படின்னா, வரலாறு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரலாறு என்றால் என்ன அப்படின்னா, வரலாறு அப்படின்றத நம்ம எதில் மென்ஷன் பண்ணுவோம்? முதல்ல நம்ம ஆண்டுகளில் நம்ம குறிப்பிடுவோமா? இப்போ நம்ம என்ன ஆண்டில் இருக்கோம்? 2024 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை நம்ம கிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? இந்த 2024 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆண்டுகள் என்ன சொல்லுவோம்? நம்ம கிமு அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா? இந்த கிபியை தான் பொது ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கிமு என்ன சொல்கிறாங்க? பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதான் இந்த முதல் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. தகவல் பிழைன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க? வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் ஒரு காலவரிசை பதிவு தான் வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒவ்வொரு வருஷங்களாக இப்போ கடந்து வந்திருக்கோம் இல்லையா? 1930 நடந்துச்சு, 45 நடந்துச்சு, 47 நடந்தது, இப்படி இந்த மாதிரி ஒரு காலவரிசை பதிவை தான் அந்த வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரலாறு அப்படின்ற அந்த சொல் எதுல இருந்து பெறப்பட்டது அப்படின்னா, கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படின்றதுல இருந்து தான் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனோட மீனிங் என்ன அப்படின்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்றத இதோட மீனிங். விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்றதான் மீனிங். ஓகேவா? அதுக்கடுத்து இதுல வேற எதுவும் இருக்காது. கீழே வந்தோம் அப்படின்னா, பழங்கற்கால மனிதர்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. கற்களை பயன்படுத்தி கருவிகள் செய்யக்கூடிய காலங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பழங்கற்காலத்துல உள்ள மனிதர்கள் பயன்படுத்தினதுதான் என்ன பண்றாங்க, அவங்களோட முதன்மையான தொழில் அப்படின்றது என்னவா இருக்கு? வேட்டையாடுதல் தான். அவங்களோட உணவு தேவைக்காக அவங்க எதை சார்ந்து இருந்தாங்க? வேட்டையாடுதலா சார்ந்திருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, வேட்டையாட அவங்க தங்கி இருந்த குகையில இருந்து வெளியில போறாங்க. அன்னைக்கு வேட்டையாடும் போது என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு அப்படின்றத அவங்க அந்த குகைக்குள்ள திரும்ப அவங்களோட குடும்பத்தினர்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, பாறை ஓவியங்களாக அவங்களோட அன்னைக்கு நடந்த விஷயங்களை வெளிப்படுத்துறாங்க. இதைதான் இந்த இதில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதை ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பொழுதுபோக்காக கூட பாறை ஓவியங்கள் அப்படின்றத வரைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா தான் என்னது, பாறை ஓவியங்கள் அப்படின்றது உருவாச்சு. பழங்கற்காலத்துல இருந்து பாறை ஓவியங்கள் அப்படின்றது வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நம்ம ஓவியங்கள் அப்படின்றது வளர்ந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து நாணயங்கள் பற்றிய படிப்பு தான் நாணயவியல் அப்படின்றாங்க. எழுத்து குறிப்புகள் பற்றிய படிப்பை கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அகழாய்வு பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் தொல்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தொல்பொருள் நமக்கு என்னென்ன கிடைக்கும்? அந்த காலத்து மக்கள் பயன்படுத்திய பானைகள், பானைகள், பொம்மைகள், அணிகலன்கள், இதெல்லாம் கிடைக்குது இல்லையா? இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அணிகலன்களாக என்னென்ன பயன்படுத்தினாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட கல்வி, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றத அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நாணயங்கள் வெளியிட அந்த கிடைச்சது அப்படின்னா, அந்த நாணயங்களை வச்சு அரசர் அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு செழிப்பான ஆட்சியை ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்றத நாணயங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சில நாணயங்கள்ல அரசர்கள் என்ன செய்வாங்க, அவங்க செஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்த பொறிச்சு வெளியிடுவாங்க. நமக்கு எல்லாருமே தெரியும் சந்திரகுப்தர் அப்படின்றவர் என்ன சொல்லுவார், லிச்சாவையா அப்படின்ற வாசகம் பொறிச்சே அவரோட மனைவி குமாரதேவியோட இருக்கிற மாதிரி நாணயங்கள்லாம் வெளியிட்டிருப்பாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அதை என்னது அப்படின்னா, அந்த குமாரதேவியை மணந்ததுனால தான் அவருக்கு ஒரு வட இந்தியாவில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உருவாச்சு அப்படின்றத ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆதார சான்றாக தான் நாணயங்கள்லாம் இருக்குது. இது மாதிரி கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, இதுதான் தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இது இப்போ தொல்பொருள் சான்றுகள் கல்வெட்டுக்களும் உள்ளடக்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. செப்பேடுகள், கல்வெட்டுக்கள், உலோகத்தூண்கள், இப்போ இது மூலமாகவும் அரசர்கள் செய்த கொடைகள் எல்லாமே வெளிப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன கிடைக்குது? இலக்கிய சான்றுகளும் நமக்கு இது மூலமா கிடைக்கிது. இலக்கிய சான்றுகள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு கல்வி ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும், வணிக ரீதியாகவும் எப்படி மக்களும் அரசர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இலக்கிய சான்றுகள் மூலமாக. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, அந்த வரலாறு அப்படின்ற அந்த காலகட்டத்தை 3 தான் பிரிக்கிறாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு ஒரு காலத்தை சொல்றாங்க. அதுக்கடுத்து உள்ள காலத்தை வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து உள்ள காலத்தை என்ன சொல்றாங்க, வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்றது என்னது, மக்கள் கற்கருவிகளை பயன்படுத்திட்டு வாழ்ந்தக்கூடிய காலம். அந்த காலகட்டத்தில் கிடைச்ச கற்கள் மட்டும்தான் அவங்களோட ஒரே ஆதார சான்றா மட்டும்தான் இருந்திருக்கு. கற்கள், அவங்க பயன்படுத்தின புதைப்படிமங்கள், பாறை ஓவியங்கள், இவ்வளவுதான் அவங்களை பற்றி தெரிஞ்சக்கூடிய விஷயமாவே இருக்கு.
அதுக்கடுத்து வந்து வரலாற்று தொடக்க காலம் அப்படின்றத சொல்றாங்க. வரலாறு அப்படின்றத ஒண்ணு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில வாழ்ந்தாங்க அப்படின்றது வரலாற்று தொடக்க காலம். வரலாறு அப்படின்றது தான் வந்து முறையாக வந்து ஒரு எழுத்து பொறிப்பாகவோ இல்ல ஒரு செப்பேடுகள் மூலமாகவோ கல்வெட்டு மூலமாகவோ இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறது தான் வரலாறு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் வந்து பயன்படுத்திய விலங்கு அப்படின்றது எது அப்படின்னா நாயை தான் சொல்றாங்க. நாய் வந்துட்டு என்ன பண்ணுது, மோப்ப சக்தினால அவங்களுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய விலங்குகள்ட்ட இருந்து பாதுகாத்திருக்கு. அதனால அது மட்டும் இல்லாம வேட்டைக்கும் வந்து நாய்கள் வந்து உதவியதுனால பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய விலங்குகளை முதன்மை பெறுவது நாய் தான் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. அதுக்கடுத்து அந்த அசோகரை பத்தி ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துருக்காங்க. பண்டைய இந்திய அரசர்கள்ல பேரும் புகழும் பெற்ற அரசர் அப்படின்றது அசோகர் தான் அப்படி சொல்றாங்க. இவரோட காலகட்டத்துல தான் புத்த சமயம் அப்படின்றது ஆசியா முழுக்க பரவுச்சு அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கலிங்க போர் அப்படின்றது அசோகர் வந்து மேற்கொண்டிருப்பாரு. அந்த கலிங்க போர்ல நிறைய உயிர்கள் வந்து இறந்துருப்பாங்க. அதை அந்த மடிவதை கண்டு அவர் மனம் கலங்கி என்ன பண்றாரு, இதுக்கடுத்து வந்து நான் வந்து போரே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அதாவது வெற்றிக்கு பின்னாடி போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னா அசோகரை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு இரக்க மனம் கொண்டவர் அப்படின்றத சொல்றாங்க. அதனால என்ன பண்றாரு, இவர் வந்துட்டு விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அப்படின்றதும் உருவாக்குறாரு. அவர் உருவாக்கிய சாலைகளை நாம இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம நம்மளோட தேசிய கொடியில உள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அப்படின்றது அசோகருடைய சாரநாத் கற்றூன்ல இருந்து எடுத்தோம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து இப்படிப்பட்ட ஒரு அசோகரை பத்தி ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர் சார்லஸ் ஆலன் அப்படின்றவர் என்ன பண்றாரு, அவரோட ஆவணங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு நூலா வெளியிடுறாரு. அந்த நூல் பேர் தான் என்னது, த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற ஒரு நூலா வெளியிடுறாரு. ஓகேங்களா. ஓகே. இதோட ஃபர்ஸ்ட் லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து நான் வந்து ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். நீங்க அது தெரிஞ்ச ஆன்சர் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேங்களா. என்ன அப்படின்னா, நம்ம அசோகர் அப்படின்றவர் வந்துட்டு மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா. மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். இந்த மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்றது முதல் கொஸ்டின். ஓகேங்களா. ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு, அசோகர் வந்து கலிங்க போர் மேற்கொண்டிருப்பாருன்னு சொல்லி சொன்னோமா, அந்த கலிங்க போர் எந்த ஆண்டு நடைபெற்றது, எந்த அரசனுக்கு எதிராக அசோகர் வந்து கலிங்க போர் மேற்கொண்டார் அப்படின்றது ரெண்டாவது கொஸ்டின். ஓகேங்களா. 2 கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. இப்போ நம்ம செகண்ட் பாடம் வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்ற அந்த பாடத்தை வந்து பார்க்க போறோம். மனிதர்கள் வந்து எப்படியெல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்றத இந்த பாடத்துல வந்து ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க. முதல்ல வந்து என்ன சொல்றாங்க, புவியினுடைய தோற்றம் பத்தி சொல்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு, 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே புவி வந்து உருவாகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுல 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் மனிதன் அப்படின்றவன் நடக்க கற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தான் புவி எங்கும் மனிதர்கள் பரவினான் அப்படின்றத சொல்றாங்க. 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் வேளாண்மை அப்படின்றதே ஒண்ணு தொடங்குச்சு அப்படி சொல்றாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் நாகரிகத்தினுடைய தோற்றம் அப்படின்றதே உருவானதாகவும், அதுக்கடுத்துதான் இப்ப இருக்கக்கூடிய தற்கால மனிதன் வந்து வந்ததாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி அடைந்த கதைகளை பத்தி சொல்லக்கூடிய துறை தான் வந்து என்னது, தொல்லியல் மானுடவியல் அப்படின்ற துறை மூலமாக நம்ம அறியலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்றத அந்த நிலைகளை வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரோபிசிகஸ் அப்படின்ற சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு மனித இனம் இருந்தது, அதுதான் ஹோமினின் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா குரங்குகள் மாதிரியே தான் அச்சஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களோட செயல்களும் அப்படிதான் இருக்கும். ஆனா இவங்களதான் வந்து மனித இனத்தினுடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமினின் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்றாங்க, ஆஸ்ட்ரோபிசிகஸ் அப்படின்ற சொல்றாங்க. இவங்க வந்து மனித மற்றும் குரங்குகளோட பண்புகளோட காணப்பட்டாங்க, நடக்க கற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத சொல்றாங்க. இவங்களோட வருஷம் தான் வந்து 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்றத சொல்றாங்க. மனிதன் மற்றும் குரங்கு பண்புகள் அப்புறம் நடக்க கற்றுக்கொண்டார்கள் 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்தவங்க தான் யாரு அப்படின்னா ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்ற மனித இனம். இவங்களுக்கு வந்து என்ன டிஃபரெண்ட் ஆகுது முன்னாடி இருந்தவங்களோட அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இறுக பற்றுவதற்கு வசதியாக இவங்களோட பெரிய கால் விரல்கள் வந்து இவங்களுக்கு வந்து இருந்தது ஆகும். இவங்களோட முன் தாடை, அந்த குரங்குகளுக்கு எல்லாம் இருக்கும்ல, அந்த முன் தாடை அப்படின்றது நீச்சி வந்து எப்படி இருந்ததா, கொஞ்சம் அமுங்கின மாதிரி, அந்த தாடை வந்து கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருந்ததாகவும் சொல்றாங்க. இவங்களோட காலம் அப்படின்றது 2.3 மில்லியன் to
1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்றத சொல்றாங்க. இவங்கள்ல இருந்து அதுக்கடுத்து பரிணாம வளர்ச்சி அடைந்தவங்க யாரு? ஹோமோ எரக்டஸ் அப்படின்ற மனித இனம். இவங்க வந்து என்ன சொல்றாங்க? நேராக நிமிர்ந்த மனிதன் அப்படின்றத ஹோமோ எரக்டஸ் சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து நெருப்பின் பயனை அறிந்த மனிதன் அப்படின்னும் ஹோமோ எரக்டஸ் சொல்றாங்க. 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் தான் யாரு? ஹோமோ எரக்டஸ் அப்படின்றது. நேராக நிமிர்ந்த மனிதன், நெருப்பினுடைய பயனை அறிந்திருக்கான். 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதன் தான் ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வர்றதுதான் நியாண்டர்தல் அப்படின்ற மனிதன். இவர் வந்து எங்க வாழ்ந்திருக்காரு? ஆப்பிரிக்கால இருந்து ஆப்பிரிக்கர்களோட இருந்து வேறுபட்டவர் தான் வந்து நியாண்டர்தல் அப்படின்றது. இறந்தவர்களை புதைக்கக்கூடிய மனிதனாக வாழ்ந்தவர் தான் இந்த நியாண்டர்தல் மனிதன்கள். இதற்கான சான்றுகள் எங்க கிடைச்சது அப்படின்னா ஜெர்மனில கிடைச்சிருக்கு. இவருடைய காலகட்டம் பார்த்தோம்னா 1,50,000 டு 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதன் தான் நியாண்டர்தல் அப்படின்ற மனிதன். அதுக்கடுத்து வந்த மனிதன் தான் ஹோமோசெஃபியன்ஸ் அப்படின்ற மனித பரிணாமம் அப்படின்ற ஹோமோசெஃபியன்ஸ்ன்ற மனித பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து ஆப்பிரிக்காவில இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பா மற்றும் ஆசியால வந்து குடியேறியிருக்காங்க. இவங்களோட ஆண்டு பார்த்தோம்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, குரோமேக்னன்ஸ் அப்படின்றத நவீன மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வந்து குத்தீட்டி மற்றும் நெம்புகோலை வந்து பயன்படுத்தின மனிதர்கள் தான் குரோமேக்னன்ஸ். கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும், மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பால 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்த மனிதர்களை குரோமேக்னன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். தகவல் பிழையில் என்ன கொடுத்திருக்காங்க? தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய ஆதாரமாக என்ன இருக்கு அப்படின்றத அகழ்வாராய்ச்சி அப்படின்றத சொல்றாங்க. மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிப்பதுதான் தொல்லியல் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து மானுடவியலாளர்கள் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் தான்சானியா என்னும் இடத்துல கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தாங்க. இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த காலடி தடங்கள் வந்து கதிரியக்க கார்பனுக்கு உட்படுத்தப்படும் போது 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையானவை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து மானுடவியல் அப்படின்றத வந்துட்டு ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆந்த்ரோபோஸ் மற்றும் லாகோஸ் அப்படின்ற 2 வார்த்தையோட அந்த காம்பினேஷன் தான். அந்த ஆந்த்ரோபோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மனிதன் அப்படி சொல்றாங்க. லாகோஸ் அப்படின்றது எண்ணங்கள் அப்படின்றத சொல்றாங்க. மனிதனின் எண்ணங்கள் அப்படின்றத மானுடவியல் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாரு? குரோமேக்னன்ஸ். இவங்க எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. பிரான்ஸ்ல உள்ள லாஸ்காஸ்ல வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து இவங்ககிட்ட இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் அப்படின்றத எங்க பார்த்தோம் நம்ம? யார் அதை செஞ்சிருந்திருப்பா? நியாண்டர்தல் மனிதர்கள். அவங்களோட சான்றுகள் எங்க கிடைச்சதா சொல்லியிருப்போம்? ஜெர்மனியில கிடைச்சதா சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்துட்டு ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியிலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இது சொல்லியிருப்பாங்க. இயற்கையில அவங்களை சுத்தி ஏதோ ஒரு சுற்றுச்சூழல்ல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் போது அங்க வாழக்கூடிய உயிரினங்கள் என்ன பண்ணும்? அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அது தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளப்படும். அதாவது அதை வந்து பரிணாம வளர்ச்சி அது வந்து தன்னைத்தானே வந்து அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னோட உடல்களை வந்து மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். அதுதான் வந்து பரிணாமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் சொல்லுவாங்களா, அது மாதிரி. ஓகே, நிமிர்ந்த நிலை மற்றும் இரு கால்களை பயன்படுத்தி நடப்பது. முதல்ல மனிதன் அப்படின்றது என்ன பண்றாங்க? 2 கால்களை பயன்படுத்தி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கால்கள்ல வசதியாக எந்த இடத்துலயும் ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல நிக்கிறதுக்கோ ஏதோ ஒண்ணு நம்ம கிரிப்பா பிடிச்சுக்கிறதுக்கோ என்ன கிடைச்சிருக்கு? கால் கட்டை விரல் கிடைச்சிருக்கு. மூளையினுடைய வளர்ச்சி அப்படின்றது குரங்குல இருந்து கம்பேர் பண்றப்ப மனிதனோட மூளை வளர்ச்சி அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஆகுது. அதுக்கடுத்து வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில இருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசேபியன்ஸ் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு குடியேறினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களோட வாழ்ந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட உடல்லையும் நிறத்திலையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த மாற்றங்கள் வந்துட்டு ஒவ்வொரு இனங்களும் வந்து தோற்றுவிப்பதற்கு ஒரு காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து என்ன சொல்றாங்க? மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் அப்படின்றத சொல்றாங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் எங்க வாழ்ந்தாங்க? கிழக்கு ஆப்பிரிக்கா. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா அப்படின்றத சொல்றாங்க. ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியால வாழ்ந்துருக்காங்க. ஹோமோ எரக்டஸ். நியாண்டர்தல் மனிதர்கள் எங்க வாங்கியிருக்காங்க? யுரேசியா அப்படின்றது ஐரோப்பா மற்றும் ஆசியாவை தான் யுரேசியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குரோமேக்னன்ஸ் மனிதர்கள் பிரான்ஸ்ல வாழ்ந்தாங்க. பீக்கிங் மனிதன் சீனா. ஹோமோசெபியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். ஓகேவா? ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். ஓகே, நம்ம முன்னோர்கள் வந்து முதல்ல அவங்களோட முதன்மையான தொழில் அப்படின்றது என்னது அப்படின்னா வேட்டையாடுதல் அப்படின்றத பார்த்திருப்போம். அவங்க வந்து எப்படி வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா மலையடிவாரத்திலயோ இல்ல குகைகளையோ வாழ்ந்திருக்காங்க. எப்படி குழுக்களை தான் வாழ்ந்திருக்காங்க. 30 பேர் 40 பேர் கிட்ட வாழ்ந்திருக்காங்க. வேட்டையாட அவங்க
ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றாங்க, எல்லாரும் எல்லா மிருகங்களையும் வேட்டையாடுறாங்க. வேட்டையாட உடனே அந்த இடத்துல வந்து விலங்குகள் வந்து பற்றாக்குறையாகுது, இறைச்சிக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன பண்றாங்க, வேற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து போறாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உடைகளா எதை எதை பயன்படுத்துறாங்கன்னா, விலங்குகளோட தோல்களையும் இலைகளையும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்து வந்து ஆயுதங்கள் வந்து எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, கூர்மையான ஆயுதங்களுக்காக கற்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. கூர்மையான ஆயுதங்களுக்காக கற்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த கூர்மையான ஆயுதங்கள்ல எந்த கல்லை பயன்படுத்துவாங்க அப்படின்னா, சிக்கிமுக்கி கல்லை தான் பயன்படுத்துறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து வந்துட்டு சிக்கிமுக்கி கல்கள் வந்துட்டு எதுக்காக அதை பயன்படுத்துனாங்க அப்படின்னா, அதனுடைய திறனும் அதனோட வலிமையும் தாங்கும் திறன் தான் அதுக்கு காரணம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. அதே மாதிரி மர கைப்பிடிகள் பொருத்தினார்கள், பெரிய கற்களை கொண்டு கோடாரிகளை உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. நெருப்பினுடைய பயன்பாட்டை கண்டுபிடித்தார்கள். இந்த நெருப்பு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. மனிதன் வந்து என்ன செய்யறான், மலைக்கும் மின்னலுக்கும் பார்த்து பயப்படுறான். அந்த மின்னலை பார்த்து ஒரு டைம் பயந்தப்ப என்ன செய்வாங்க, மின்னல் வந்து அவன் வேட்டையாடினா ஒரு விலங்கு மேல வந்து விழுந்ததாகவும், அந்த விலங்கு வந்து அந்த மின்னல் விழுந்த உடனே அந்த இடத்துல தீப்பிடிச்சு எரிஞ்சதாகவும், அந்த தீயில அந்த விலங்கினுடைய இறைச்சி பட்டதுக்கு அப்புறமா அதை போய் எடுத்து சாப்பிட்டதுக்கான். சாப்பிட்ட உடனே அது எப்படி இருந்திருக்கா, சாஃப்டா இருந்திருக்கா. இதனால வந்து நெருப்பு மூலமா ஒரு பொருளை சமைக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நெருப்பினுடைய பயனை அறிஞ்சுக்கிட்டான் அப்படின்றத சொல்றாங்க. அப்படி இந்த மாதிரி வந்து மீனிங்ல சொல்றாங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நெருப்பினுடைய பயன்பாடை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சக்கரத்தை வந்து மனிதன் வந்து கண்டுபிடிக்கிறான். சக்கரம் தான் வந்து மனிதர்களோட முதல் தரமான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சக்கரம் கண்டுபிடித்ததுக்கு அப்புறமா வந்து பானை செய்தல் அப்படின்றது, பானை மனிதல் அப்படின்றது ஒரு மிக எளிய வேலையாக மாறுச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து என்ன பண்றாங்க, பாறைகள்ல ஓவியங்கள் வரைய ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம முன்னாடி படத்துல பார்த்தோம். எதுக்காக பாறைகள் ஓவியம் வரைகிறாங்க, அவங்க வேட்டையாட செல்லும் போது அங்க நடந்த காட்சிகளை வந்து தன்னோட குடும்பத்தினருக்கு வந்து சொல்லும் விதமாக அதில் சித்திரங்கள் வரைகிறாங்க அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம். அதே மாதிரி மனிதர்கள் எங்க வந்து அதிகமா வசிச்சாங்க அப்படின்னா, பண்டைய காலத்துல வந்துட்டு எங்க குகைகள்ல தான் வசிக்கிறாங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு, கீழ்வளை அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா விழுப்புரம். கீழ்வளை அப்படின்றது விழுப்புரம். உசிலம்பட்டி மதுரை. குமுதிபதி கோவை. குமுதிபதி கோவை. மாவடைப்பு கோவை. குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை. பொறிவரை கரிக்கையூர். பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி. பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி அப்படின்றாங்க. ஓகே. அதே மாதிரி நம்ம இந்த பாறை ஓவியங்களை கைவினைத்திறன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நம்ம முன்னோர்களோட கைவினைத்திறன்களோட வெளிப்பாடு தான். அதாவது கைவினை பொருட்கள் சொல்லி சொல்றோம்ல, ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், அதோட வெளிப்பாடு தான் பாறை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம அங்க இப்ப நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய 750 பாறைகள்ல கிட்டத்தட்ட 500 குகைகளுக்கு மேல பாறை ஓவியங்கள் அதிகமா காணப்படுது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதன் வேட்டையாட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுது, விலங்குகளோட பற்றாக்குறை அப்படின்றது அதிகமாகுது. இறைச்சி தட்டுப்பாடு ஏற்பட்ட உடனே என்ன பண்ணா, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போறான். அங்கேயும் இதே மாதிரி சூழல் வந்து நடந்துகிட்டே இருக்கோன்னு என்ன பண்றான், காய்களையும் கனிகளையும் சார்ந்து மனிதன் வந்து வாழ முதல்ல பழக்கப்படுத்துறான். அப்படி பழக்கின உடனே தான் முதல்ல என்ன பண்றாங்க, அந்த பழங்களையோ காய்களையோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய விதைகளை ஒரு இடத்துல தூக்கி போடும்போது அந்த விதையில இருந்து மரமோ செடியோ முளைச்சு வரதை பாக்குறான். அது மூலயமா முதல்ல மனுஷன் விவசாயத்தை கற்றுக்கொண்டான் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த விதை வந்துட்டு ஒற்றை விதையில இருந்து கிடைக்கக்கூடிய செடி, அந்த ஒற்றை விதையிலிருந்து முளைக்கக்கூடிய செடி வந்து அதிகமான காய்களையும் கனிகளையும் வழங்கும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன பண்றாங்க, ஆற்றங்கரையில விழுந்த விதைகள் வந்து எளிதாக வளருவதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி நீர் நிறைந்த பகுதிகளிலும் செடி வந்து டக்குன்னு வளர்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. வண்டல் மண்ணில் இருக்கிற செடிகள் வந்து செடிகள் வந்து ஈஸியா வளர்றது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே மக்கள் வந்து என்ன பண்றாங்க, விவசாயம் செய்வதற்கு அவங்களுக்கு வந்து எளிமையா இருக்குது. அவங்க வந்து அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்றாங்க. சப்போஸ் அந்த இடத்துல வந்து மண் வளம் குன்றிட்டாலோ ஏதோ ஒண்ணு இதாகுது அப்படின்னா உடனே மறுபடியும் என்ன பண்றாங்க, விவசாயத்தை வந்து விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் மறுபடியும் அந்த இடத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும். இப்படியே வந்து நாடோடி மனிதராக விவசாயம் சார்ந்து இருக்கும்போது முதல்ல அவங்க அப்படிதான் இருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எருதுகளை வந்து உழுவதற்கு வந்து பயன்படுத்தாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு
அடுத்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்பதான் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட அளவுக்கு அதிகமான தானியங்களும் இது வருது. அப்ப வந்து அதை பூரா என்ன பண்றாங்க, சேமிச்சு வைக்கிறாங்க. இந்த சேமிச்சு வைக்கக்கூடிய முறையினால என்ன பண்றான் மனிதன், ஒரு இடத்துல நிலையா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஒண்ணு உருவாகுது. அப்ப வந்து என்ன பண்றாங்க, சமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பாத்திரங்கள் வந்து பானைகளை வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்தது கலப்பைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால வந்து என்ன பண்றது, இன்னும் வேளாண்மை அப்படின்றது இன்னும் எளிமையாக மாற்றப்பட்டது. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சேமித்து வைக்கக்கூடிய தானியங்களை ஃபுல்லா பக்கத்துல இருக்க குழு, அந்த ஆற்றங்கரை ஒட்டியே இன்னொரு குழு மக்களுக்கு வந்து அதை வந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப விற்கும் போது என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட வேற ஏதாவது ஒரு தானியமோ ஏதோ ஒண்ணு இருக்கும்போது இதை கொடுத்து அதை வாங்கிக்கிறாங்க. அப்படிதான் பண்டமாற்று முறை அப்படின்ற ஒவ்வொரு கான்செப்டே வந்து உருவாகுது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஓகே, இதோட செகண்ட் லெசன் முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் லெசன் வந்து பார்க்கலாம். தேர்ட் லெசன் என்ன அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகம். சரிங்களா, சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது சிலபஸ்ல டைரக்டா கவர் ஆகக்கூடிய டாபிக். அதனால இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு முக்கியமானதான். சரிங்களா, அதில் முதல்ல இந்த நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு என்ன அப்படின்னா, மனிதன் வந்து முதல்ல என்ன பண்றாங்க, வேட்டையாடிகளா வாழ்ந்தாங்க. வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களோட உணவு தேவை அப்படின்றது பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நிலையா நின்று விவசாயம் செய்து வாழக்கூடிய மனிதனாக மாறினாங்க. மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த விவசாயம் செய்வதற்கு ஏற்ற பகுதியாக எது இருந்தது, ஆற்றை மையமாக வைத்து மக்கள் வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்தை தான் நாகரிகம் வளர்ச்சி அப்படின்ற ஒரு இடமாக பார்க்கப்படுது. அந்த மாதிரி ஒரு ஆற்றை மையமாக வைத்து உருவாகக்கூடிய நாகரிகங்கள் தான் இந்த நாகரிகங்கள் எல்லாமே. இப்போ உலகத்துல தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து 4 நாகரிகங்களை சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா, மெசபடோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம் அப்படின்ற அந்த 4 நாகரிகங்களை தொன்மையான நாகரிகங்களா சொல்றாங்க. இதுல இந்த மெசபடோமியா நாகரிகம் அப்படின்றது ஈராக், குவைத் பகுதிகளில் இருக்கக்கூடிய நாகரிகம் தான். இது வந்து எந்த ஆற்றை மையமாக வைத்து உருவானது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் அப்படின்ற 2 ஆறுகளை மையமாக வைத்தது. எகிப்து அப்படின்றது எந்த ஆறை மையமாக வைத்தது அப்படின்னா, நைல் நதி ஆற்றினுடைய நன்கொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எகிப்தை. அந்த எகிப்து நாகரிகம் நைல் நதியை வச்சு இது பண்ணாங்க. சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது சிந்து நதியை வச்சு இது பண்ணது. சீன நாகரிகம் அப்படின்றது ஹோவாங்ஹோ, யாங்ஷி அப்படின்ற 2 ஆறுகளை மையமாக வைத்து அந்த நாகரிகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சது. அப்ப இதோட காலகட்டம் சொல்லி பார்க்குறப்ப 3500 பொது ஆண்டுக்கு முன்னாடில இருந்து 2000 பொது ஆண்டுக்கு வரைக்கும் மக்கள் வந்து மெசபடோமியா நாகரிகங்கள்ல வாழ்ந்திருக்காங்க. இதுவே எகிப்து நாகரிகங்கள்ல 3100ல இருந்து 1100 பொது ஆண்டுக்கு முன்னாடி மக்கள் வந்து அங்க வாழ்ந்திருக்காங்க. சிந்துவெளி நகரத்துல 3300 பொது ஆண்டுக்கு முன்னாடில இருந்து 1900 பொது ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் வந்து அங்க வாழ்ந்திருக்காங்க. சீன நாகரிகம் 1700ல இருந்து 1122. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், கரெக்டா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து வந்து இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது வந்து எப்படி வந்து இதே தான் சொல்லியிருக்காங்க. மக்கள் வந்து நதிக்கரையை மையமாக வைத்து குழுக்களா வாழ்ந்து அங்க வந்து எப்படிலாம் வந்து அந்த ஆற மையமா வைத்து நாகரிகங்கள் வளர்ச்சி அடைந்தது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஹரப்பா அப்படின்றது வந்து முதல்ல இந்த சிந்துவெளி நாகரிகங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நகரம். அந்த நகரத்தை வந்து யார் முதல்ல அதோட நூல்ல வந்து விவரிச்சிருப்பாரு அப்படின்னா, சார்லஸ் மேசன் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் தான். அவரோட நூல்ல வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார், ஹரப்பா அப்படின்ற ஒரு பகுதி இருந்ததாக அவர் வந்து எழுதியிருப்பார். அவர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா, ஒரு பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாரு. இவர் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில ஒரு படை வீரராக வேலை பார்த்திருப்பாரு. ஓகேங்க, ஆராய்ச்சியாளராகவும் படை வீரராகவும் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஓகே, அப்படி வந்து அவர் எழுதிட்டார். எழுதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவர் எழுதினதுக்கப்புறம் 1856ல லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்குவதற்காக அந்த இடத்த தோண்டும் போது அங்க கிடைக்கக்கூடிய செங்கற்களை வந்து ஆங்கிலேயர்கள் அதோடைய தனித்துவத்தை புரிந்து கொள்ளாம என்ன பண்றாங்க, ரயில்வே அமைப்பதற்காக அந்த செங்கற்களை வந்து பயன்படுத்திட்டாங்க. அதுக்கடுத்து வந்து இதனாலேயே வந்து நிறைய இடங்கள் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, 1920ல தான் ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் ஆய்வு செய்வதற்காக ஒரு ஆய்வு அப்படின்றது நடக்குது. அதன் மூலமா தான் இந்த இடத்துல ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ அப்படின்ற நகரங்கள் இருந்தது உலகின் பார்வைக்கு தெரிய வருது அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து 1924ல இது எப்ப பிரபலம் அடையுது, இந்த நகரங்கள் வந்து அகழாய்வு செய்வதில் வந்து எப்போ பிரபலம் அடையுது அப்படின்னா, சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் வந்து 1924ல் இயக்குனராக அவர் பணியேற்ற உடனே வந்துட்டு இது வந்து பிரபலம் அடையுது. சரிங்களா, இப்போ வந்து தகவல் பயிலில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாகரிகம் அப்படின்ற சொல் வந்து ஒரு லத்தீன் சொன்னால சிவிஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதனுடைய பொருள் நகரம் அப்படின்றது. நாகரிகத்தோட பொருள் அப்படின்றது நகரம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
அதுக்கடுத்து வந்துட்டு சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் வந்துட்டு ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் இருக்கக்கூடிய அந்த கிடைக்க பொருள்களை வச்சு ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணுறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, இது ஒரே நாகரிகத்தை சேர்ந்த ரெண்டு நகரங்கள் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல நினைக்கிறாரு. அதில் கிடைச்ச பொருட்களை வச்சு பார்க்கும்போது ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் ஒரே நாகரிகம் தான், ரெண்டுமே வந்து கிடைக்கக்கூடிய வெவ்வேறு நகரங்கள், ஒரே நாகரிகத்தில் இருந்த வெவ்வேறு நகரங்கள் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஹரப்பா நாகரிகம் அப்படின்றது வந்துட்டு மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்றத பின்னாடி வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடியவங்க வந்து எப்படிலாம் வந்து ஒரு பொருட்களை வந்து அகழாய்வு செய்து எடுக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக அந்த நகரங்கள் வந்து எவ்வளவு பழமையானது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அடுத்து இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகிறாங்க. வான்வழி புகைப்படங்கள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நிலத்தடியை காந்தப்புல வருடி மேக்னெட்டிக் ஸ்கேனர் இருக்குல்ல, அதை வச்சு பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே. இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றத யார் உருவாக்குனா அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற ஒரு நில அளவையாளர் உதவியுடன் இது நிறுவப்பட்டது. இதனுடைய தலைமையகம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. ஓகே. அடுத்து வந்து கால வரையறை அப்படின்றத சொல்கிறாங்க. கால வரையறை வந்து ஹரப்பா வந்து எங்கே உருவாயிருக்கு, சிந்துவெளி நாகரிகம் எங்கே உருவாயிருக்கு அப்படின்னா தெற்கு ஆசியாவில் உருவாயிருக்கு. இதனுடைய காலப்பகுதி வெண்கல காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதுதான் கிமு 3300 to 1900 அப்படின்னு சொல்றாங்க. இதோட பரப்பளவுன்னு பார்க்கும்போது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்றத சொல்றாங்க. மொத்தம் 6 பெரிய நகரங்கள் கண்டுபிடிச்சாங்க. தோலவிரா, லோத்தல், கலிபங்கன், சுர்கோடா, இந்த மாதிரி 6 நகரங்கள் வந்து 6 பெரிய நகரங்கள் வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இது எல்லை பகுதியா வந்து என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, மேற்குல வந்து சுட்கா ஜென்டோர் சொல்றாங்க. ஈரான் பகுதி, பாகிஸ்தான் ஈரான் எல்லை பகுதியில் உள்ள சுட்கா ஜென்டோரை மேற்கு பகுதியில எல்லையா சொல்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு வடக்குல வந்து என்ன பண்றாங்க, ஷார்ட்டுஹை அப்படின்ற ஆப்கானிஸ்தான்ல உள்ள பகுதியை சொல்றாங்க. கிழக்குல வந்து ஆலம்கிர்பூர் அப்படின்ற உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பகுதியை சொல்றாங்க. தெற்குல வந்து டைமாபாத் அப்படின்ற மகாராஷ்டிராவில் உள்ள பகுதியை சொல்றாங்க. அப்படியே வந்து இது வந்து என்ன எல்லை பகுதி, இது ஃபுல்லாமே நம்ம சிந்துவெளி நாகரிகம் எங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு எல்லை பகுதியாக இதெல்லாம் சொல்றாங்க. ஓகே. வெண்கல காலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மக்கள் வந்து வெண்கலத்தான ஆன பொருட்களை பயன்படுத்துவது வெண்கல காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம கற்காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, மனிதன் வந்து கற்களை பயன்படுத்தி அணிகலன்கள், ஆபரணங்கள், கருவிகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தால, அதனால அதை கற்காலம்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரிதான் வெண்கல காலம், செம்பு காலம் சொல்லி ஒவ்வொரு காலங்களாம் வந்து பிரிக்கிறாங்க. ஓகே. மனிதன் பயன்படுத்தின பொருட்கள் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இந்திய எல்லைகளுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்றத சொல்றாங்க. என்னன்னா லோத்தல், தோலவிரா, காலிபங்கன், மிட்டதாய், ராக்கி கர்கி, மந்தா, இந்த இடங்கள்லாம் இந்தியாவுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்றத சொல்றாங்க. ஹரப்பா வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த நகரத்துல சிறப்பான நகர திட்டமிடல் இருந்திருக்கு. அதாவது சாலைகளா இருக்கட்டும், வீடுகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னது இந்த ரேஞ்சில்னா இந்த ரேஞ்சில தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதாவது வீடுகள் வந்து இவ்வளவு இடம் விட்டு தான் கட்டணும், தெருக்களுடைய அகலம் அப்படின்றது 20 அடியிலேருந்து 16 அடி தான் இருக்கணும், பெரிய தெருக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிடல் அப்படின்றது அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படி சொல்றாங்க. சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கு அப்படி சொல்றாங்க. தானிய கிடங்காகட்டும், கூட்டரங்காகட்டும், பெருங்குளம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அவங்க வந்து கட்டிடக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது தெரியுது. அதுக்கடுத்து வந்து தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கழிவறையும் குளியல் அறையெல்லாம் இருந்திருக்கு. கழிவுகளை வந்துட்டு திடக்கழிவுகளை வீட்டில் உள்ள அந்த இடத்துல தேக்கி வச்சுட்டு கழிவு நீரை மட்டும் வெளியேற்றக்கூடிய வசதி, இந்த மாதிரி வந்து அவங்க தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் அதிக முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து இருபடிமை எண்முறை அப்படின்ற ஒரு எடை அளவீடை வந்து பயன்படுத்திருக்காங்க. 1:2:4 அப்படி சொல்லி, அதாவது 2 கிலோகிராம் இருக்கு அப்படின்னா 2 கிலோகிராம்னா இவ்வளோ எடை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்படுத்தப்பட்ட ஒரு அளவீடுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் அப்படின்றது அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்கே விவசாயத்தில் வந்து என்ன கோதுமை, பார்லி, எள் மற்றும் பருப்பு வகைகள்லாம் நிறைய வந்து அந்த தானிய கிடங்குல இருந்து நிறைய கிடைச்சிருக்கு. இதன் மூலமா வந்து விவசாயத்திலேயே அவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஓகே. அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த நகரத்தை வந்து ஹரப்பா நகரத்தை 2 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு அப்படி சொல்லி பிரிக்கிறாங்க. மேல் நகர அமைப்பு வந்து மேற்கு பகுதியில் இருக்கும், கீழ் நகர அமைப்பு கிழக்கு பகுதிகளில் இருக்கும். இந்த மேல் நகர அமைப்பை நகர நிர்வாகிகள் பயன்படுத்துறாங்க, கீழ் நகர அமைப்பை யார் பயன்படுத்துறா, பொதுமக்கள் பயன்படுத்துறாங்க. இந்த மேல் நகர அமைப்புல தான் வந்து
பெருங்குளம், தானிய களஞ்சியங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இன்னும் சிம்பிளா வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு ஆடம்பரத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கக்கூடிய இடமா வந்து மொஹஞ்சதாரோ இருக்குன்ற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தியாவசிய பொருட்கள் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னா ஹரப்பால கிடைக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்குளம் இதெல்லாம் வந்து ஆடம்பரம் தானே. ஸ்விம்மிங் பூல் எதுக்கு இருக்கும்? நம்ம கண்டிப்பா வந்து ஒரு ஆடம்பர தேவையாக தான் இருக்கும். அது வந்து எங்க கிடைக்கும்? அப்போ மொஹஞ்சதாரோல தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு மெஹர்கர் அப்படின்றத சொல்றாங்க. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடியாக மெஹர்கரை சொல்றாங்க. இந்த மெஹர்கர் அப்படின்றது எங்க இருந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாகிஸ்தான் நாட்டு பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது அப்படி சொல்றாங்க. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்படக்கூடிய ஒரு இடங்கள்ல தான் ஒன்று அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து இங்கே வந்து வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் மக்கள் வந்து ஈடுபடுறதுக்கான சான்றுகள் இருக்கு. இதனுடைய காலம் அப்படின்றது கிமு 7000 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிந்துவெளியே நமக்கு எப்ப சொல்றாங்க? 3300 to 1900 தான். அப்ப 7000த்திலேயே இது வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற சொல்றாங்க. இதுதான் அதனாலதான் இதை சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து தெருக்களும் வீடுகளும் அப்ப எப்படி இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. தெருக்கள் வந்து சட்டக வடிவில் இருந்ததாகவும் அது வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும், அதாவது வடக்குல இருந்து தெற்கு நோக்கியும் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கியும் அந்த தெருக்கள் வந்து வருது. அப்படி வர தெருக்கள் ஒரு இடத்துல செங்கோணத்துல வெட்டி கொள்ளும்படியும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெருக்களின் இரு ஓரங்களிலும் வீடுகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. ஜெர்மன் கட்டுமானம் சொல்லி சொல்றோம்ல. நம்ம வந்துட்டு இப்ப எப்படி ஜெர்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் இவ்வளவுதான் இடைவெளி இருக்கணும் அப்படின்னா இவ்வளவுதான் இடைவெளி இருக்கும். சாலைகள் இவ்வளவு அகலந்தா இருக்கணும்னா இவ்வளவு அகலந்தா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு அமைப்பு இருக்குல்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்திலேயே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீடுகள் பல அறைகள் வந்து இருக்கு. ரூம்ஸ் அதிகமாக ஒரு ரூம்ஸ் வந்து இருந்திருக்கு. வீடுகள் முற்றம் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கு. கிணறு அப்படி இருந்திருக்கு. கழிவறை குளியல் அறைகள்லாம் இருந்திருக்கு. அதாக சொல்றாங்க. வீட்டுல சுட்ட செங்கற்களும் சுண்ணாம்பு கலவைகளும் கட்டப்பட்டது. வீடுகள் வந்து எப்படி கட்டிருக்காங்க? சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப செங்கற்களும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சீரான அளவுகள்ல இருக்கு. நம்ம இப்ப எப்படி நம்ம ஒரு செவ்வக ஷேப்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல நம்ம வந்து செங்கற்களை பயன்படுத்துறோம், அதே மாதிரி மக்கள் வந்து அந்த காலகட்டத்திலும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படி சொல்றாங்க. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான சான்றுகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஆனாலும் இயற்கைகள் வந்து வழிபட்டாங்க. அரச மரத்தை வழிபட்டாங்க. தாய் தெய்வ வழிபாடு அப்படின்றது இருந்திருக்கு. அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. கழிவுநீர் அமைப்பு அப்படின்றது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா வடிகால்கள் அப்படின்றது அங்க இருந்திருக்கு. மக்கள் வந்து கழிவு நீரை வந்து வெளியேற்றக்கூடிய இடமாக வடிகால்களை பயன்படுத்தினாங்க. வீட்டுல இருந்து ஒரு குழாய் மூலமாக அந்த வடிகால்களை அமைச்சிருக்காங்க. இந்த வடிகால்களும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு ஸ்லாண்டிங், அதாவது வந்து ஒரு சாய்வான ஒரு இதா இருந்திருக்கு. அந்த வடிகால்களை எப்படி மூடி இருக்காங்க அப்படின்னா மேல வந்துட்டு செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்துட்டு அந்த வடிகால்கள்லயும் வந்து என்ன அப்படின்னா எந்த இடத்துலையும் வந்து நீர் தேங்கி நின்றுக்க கூடாது அப்படின்றதுனால என்ன பண்றாங்க? அங்கங்க சின்ன சின்ன ஒரு துளைகள் மாதிரி போடுறாங்க. அது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு திடக்கழிவோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அந்த இடத்துல அது வந்து நின்றும். அதனால வந்து தண்ணியோட அந்த ஒரு பாதை அப்படின்றது தடைபடாமல் இருக்கிறதுக்காக வடிகால்கள் வந்து அப்படி அமைச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்துட்டு பெருங்குளம் அப்படின்றது எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க? அப்ப மொஹஞ்சதாரோல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு ஆடம்பர தேவை தானே. அப்ப மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த பெருங்குளம் அப்படின்றது பார்ப்பதற்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா செவ்வக வடிவகத்துல இருந்திருக்கு. ஊருக்கு நடுவுல இருந்திருக்கு. ஓகேவா? இந்த குளத்துல நீர் கசியாமல் இருப்பதற்காக இயற்கை தார் நீலக்கீல் கொண்டு பூசியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து வந்துட்டு வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. குளத்தின் பக்கவாட்டுல இருந்து 3 புறமும் அறைகள் இருப்பதாக சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு இந்த பெருங்குளத்துல வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி பயன்படுத்தின நீர் வெளியே போறதுக்கும் அமைப்புகள் இருந்திருக்கிறத சொல்றாங்க. ஓகே. தானிய களஞ்சியம், நமக்கு உணவு அப்படின்றது அத்தியாவசியம். அப்ப அதுக்கான களஞ்சியம் எங்க இருந்திருக்கும்? ஹரப்பால தான் இருந்திருக்கும். அப்ப தானிய களஞ்சியம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து தானிய களஞ்சியம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா செங்கற்களால் வந்து கட்டியிருக்காங்க. ஓகே. இது வந்து தானியங்களை சேகரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னென்ன தானியங்கள்லாம் அவங்க வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகள் வந்து இருந்திருக்கிறதா சொல்றாங்க. ஓகே. செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கற்கிலையும் ஒன்று இருந்திருக்கு. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பாவே காலகட்டத்தை வந்து 3 தான் பிரிப்பாங்க. தொடக்க கால ஹரப்பா,
முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிந்தைய ஹரப்பா அப்படின்னு சொல்லி 3 தான் பிரிப்பாங்க. 3300 டு 2500 வரைக்கும் தொடக்க கால ஹரப்பா, 2500 டு 1900 அப்படின்றது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிந்தைய ஹரப்பா அப்படின்றது 1700 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலகட்டத்தை சேர்ந்த ஒரு தானிய களஞ்சியத்தை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கற்கில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து மாபெரும் கட்டடங்கள். இப்போ கான்ஃபரன்ஸ் ஹால் அப்படின்றது எதுக்கு நம்ம கூடுவோம்? ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக எதுக்கு கூடுவோம்? அப்போ அது வந்து ஆடம்பரம் தானே. அப்போ அது எங்கே கிடைச்சிருந்துருக்கும்? கண்டிப்பாக மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கு. இந்த கூட்ட அரங்கு அப்படின்றத மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்கான்? 20 தூண்கள் வரிசையாக இருக்குது, 4 வரிசைகள் மாதிரி அதே மாதிரி இருந்திருக்கு அப்படின்னாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கூட்டரங்கு இருந்திருக்கும் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இது வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வணிகம் மற்றும் போக்குவரத்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஹரப்பா மக்கள் வந்து பெரிய ஒரு வணிகர்களாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க நீளத்தை அளவிடுவதற்காக எப்படி இது பண்றாங்க? குச்சிகளை, அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா. நம்ம ஸ்கேல், இப்போ டேப், மெஷரிங் டேப்லாம் பயன்படுத்துறோம்ல, அது மாதிரி அவங்க வந்து ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி திடமான சக்கரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது குறுக்கே வந்து ஆரக்கால்கள் எதுவும் இல்லாமல் ஒரு திடமான சக்கரங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மெசபடோமியாவோட இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? வணிகம் செஞ்சுருக்காங்க. அதாவது அப்போ வந்து ஈரான், குவைத், சிரியா பகுதியை உள்ளடக்கியது தான் பண்டைய மெசபடோமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மெசபடோமியாவோட வந்து இவங்க வணிகம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அந்த சிந்துவெளி முத்திரைகள் வந்து அங்கே கிடைச்சிருக்கிறது சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. சுமேர் பகுதிகளில் வந்து கிடைச்சிருக்கு. மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளோட சிந்துவெளி முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து சுமேரியாவில் உள்ள அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் தான் நாரம்சின் அப்படின்றவர் என்ன பண்றாரு? சிந்துவெளி பகுதிகளில் வந்து அணிகலன்கள் வாங்கியதாக அவரோட காவியத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கும். சரிங்களா. அவரோட காரியத்தில் குறிப்பிட்டிருக்கும். அது சிந்துவெளியில் உள்ள மெலுக்கா அப்படின்ற பகுதியிலிருந்து அணிகலன்கள் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் குறித்த காவியங்களில் கூறியிருக்கு. சரிங்களா. எந்த அரசன் வாங்கியிருக்காருன்றதை பார்த்துக்கோங்க. நாரம்சின் அப்படின்றாங்க. சரியா. ஓகே. அடுத்து போக்குவரத்திற்கு இவங்க என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா, காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. இது இந்த 2 பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அதாவது பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற ஒரு உருளை வடிவ முத்திரைகள் வந்துட்டு இந்த பகுதிகள்லையும் நமக்கு கிடைச்சிருக்கு. சிந்துவெளி பகுதிகளையும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதனால என்ன பண்ணுது? இந்த 3 நகரங்களுக்கு இடையே வணிக போக்குவரத்து அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. அடுத்து வந்து கப்பல் கட்டும் தளம் லோத்தல், குஜராத்தில் உள்ள லோத்தல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சரி பண்ணக்கூடிய ரிப்பேரிங் ஷாப் அப்படின்றது இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி சொல்றாங்க. இந்த லோத்தல் அப்படின்றது இந்த இடம் எங்க இருக்குன்னா, லோத்தல் என்னும் இடம் அப்படின்றது குஜராத்தோட சபர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது. குஜராத்தின் சபர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படி சொல்லி சொல்றாங்க. மொஹஞ்சதாரோட தலைவர் அப்படின்ற ஒரு சிலை வந்து கிடைச்சிருக்கு. மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா. மொஹஞ்சதாரோட தலைவர் அப்படின்றது ஒரு கட்டடத்திலிருந்து அவரோட தலை வந்து தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதி ஒரு சிறிய அணிகளுடனும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா. வலது கையில வந்து ஒரு சிறிய அணிகலன்கள் வந்து இருந்திருக்கிறதாகவும், தலையில வந்து ஒரு நெற்றி பட்டயம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்ததாகவும் சொல்றாங்க. அவரோட தலை வந்து நல்லா சீவி, தாடி அதே மாதிரி நீட்டா தலையை வந்துட்டு ஷேவ் பண்ணி நீட்டா இருந்திருக்காரு. ட்ரிம் பண்ணி நீட்டாக இருந்திருக்காரு. ஓகே. காதுகளின் கீழ் வந்து காணப்படும் இரு துளைகள் வந்து தலையிலிருந்து வரக்கூடிய அணிகலன்களை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இடது தோளில் வந்துட்டு ஒரு மேலங்கி அப்படின்றத ஒன்று போட்டிருக்காரு. அது வந்து பூக்கள் மற்றும் வளையங்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. அவர் பார்க்க எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து என்ன பண்றாரு? உட்கார்ந்து அமர்ந்த நிலையில ஒரு ஆண் சிலை அப்படின்றது தான் மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கு. இவர் வந்து தலையில வந்து எப்படி இருக்காரு? ஒரு தலைப்பட்டையுடன் வலது கையில வந்து ஒரு அணிகலன்களோட பார்க்கறதுக்கு காணப்படுறாரு. அடுத்து வந்து என்ன பண்றாரு? தலைமுடியும் தாடியும் நல்லா நீட்டா வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க? காதுகளுக்கு கீழே வந்து 2 ஓட்டைகள் இருந்ததாகவும், அது தலையில இருந்து வரக்கூடிய அணிகலன்களை இணைப்பதற்காக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க? இடது தோல்ல வந்து மேலங்கி அப்படின்றது இருக்கு. அது பூக்கள் மற்றும் வளையங்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அடுத்து தொழில்நுட்பம் அப்படின்றது, மக்கள் வந்து அந்த காலகட்டத்தில் சிந்துவெளி மக்கள் எப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்றத பார்க்கலாம். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை வந்து அவங்க உருவாக்குனாங்க அப்படி சொல்றாங்க. அடுத்து வந்து குஜராத்தில் வந்து தந்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு அளவுகோல் அப்படின்றது கிடைக்குது. அது 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது. 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட சமகாலத்து நாகரிகங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்லே இதான் மிகச்சிறியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா.
ஓகே. அடுத்து மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்றது செம்பு தான் அப்படி சொல்றாங்க. சிந்துவெளி மக்கள் அப்படின்றது இரும்பின் பயனையும் குதிரையின் பயனையும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. குதிரையை பற்றியும் தெரியாது, இரும்பை பற்றியும் தெரியாது. ஓகேங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து வந்துட்டு ஒரு வெண்கல சிலை அப்படின்றது சொல்றாங்க. இது 2 சிலையுமே, அதாவது பூசாரி அரசன் என்று அழைக்கக்கூடிய அந்த ஆண் சிலை அப்படின்றதும் மொஹஞ்சதாரோல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நடன மாது என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பெண் சிலையும் மொஹஞ்சதாரோல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த சிலையை பார்த்த ஜான் மார்ஷல் அப்படின்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி ஒரு தொழில்நுட்பம் வந்து பண்டைய காலத்துல வந்து இருந்துச்சு அப்படின்றத நம்புவதற்கே அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது மாதிரி சொல்றாரு. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த சிலையை வந்து என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா, லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தி உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது மெழுகை வந்துட்டு உருக்கி ஒரு இடத்துல உள்ளே ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கேப் வந்து ஃபில் ஆகும்ல, அந்த கேப்பை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெட்டலில் ஊற்றி இந்த மாதிரி உருவாக்கியிருந்தாங்க. அப்போ லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்ற முறையை பயன்படுத்தி தான் இந்த நடன மாத சிலையை வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. அடுத்து கேவிடி வளாகம், கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான்லேயும் வந்துட்டு இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பேராகிராஃபில் திராவிட நாகரிகம் தான் சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக தான் இதை சொல்ல வருவாங்க. ஐராவதம் மகாதேவனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய அகழ்வாராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகம் வந்து அப்படின்றது ஒரு திராவிட நாகரிகம் தான் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இதை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தானில் வந்து கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் அப்படின்ற பெயர்களோட கூடிய இடங்கள்லாம் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்களோட துறைமுகங்களோட பெயர்களோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தான்லேயும் பாருங்கள், காவிரி வாலா, பொருணை அப்படின்ற பெயர்களோட இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மக்களோட அந்த நாகரிகத்தோட நம்ம எழுத்து முறைகளை படிப்பது மூலமாக தான் அந்த மக்கள் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது தெரியும். ஆனால் இன்ன வரைக்கும் நம்மளால் சிந்துவெளி மக்களோட எழுத்து முறையை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை. 5000 சிறிய எழுத்து தொகுதிகள் நமக்கு கிடைச்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து. ஆனாலும் அந்த எழுத்து முறைகள் அப்படின்றத நம்மளால் படிக்க முடியல அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன மாதிரி உடைகள் உடுத்திருக்காங்கன்னா, பருத்தி மற்றும் கம்பளியால் ஆன உடைகளை வந்து உடுத்திருக்காங்க. நூல்களை வந்து சுழற்றி வைப்பதற்காக சுழல் அச்சுகள் அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. சுழல் அச்சுகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து அன்பும் அமைதியும். அவங்க வந்து ஒரு குடியிருப்புகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் தான் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு குடியிருப்புகளும் வந்து மொஹஞ்சதாரோ, ஹரப்பா எல்லாருமே வந்துட்டு ஒரு உயரமான ஒரு இடத்துல தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. அதே மாதிரி சிந்துவெளி மக்கள் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட படை இருந்ததற்கான எந்த ஒரு சான்றுகளுமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து அவங்களோட ஆடைகள், விலை மதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலமாக அவங்களோட மேம்பட்ட நிலையை வந்து உணர்த்தினார்கள். சரிங்களா, அதாவது அவங்களோட ஆடைகள் மூலமாகவும் அவங்க நகைகள் இதெல்லாம் மூலமாகவும் அவங்க வந்து நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நமக்கு சொல்ல வராங்க. ஓகே. ஆண் பெண் 2 பேருமே வந்து ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஆபரணங்கள் எதனால் ஆனது அப்படின்னா, தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் அப்படின்றத கற்களால், விலையுயர்ந்த கற்களாலையும் அணிகலன்கள் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை அப்படின்றாங்க. ஆபரணம் செய்ய கார்னிலியன் சிவப்பு நிற கற்களை வந்து பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா, அவங்கள நிர்வகிக்கிறதுக்கு வந்துட்டு யாரும் இது வரைக்கும் நமக்கு வந்து தெளிவான இது இல்லை அப்படின்னாலுமே ஒரு அதிகார மையம் அப்படின்றது நிச்சயமாக இருந்திருக்கணும் அப்படின்றத வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறார்கள். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு முதன்மையான தொழில் அப்படின்றது வேளாண்மையும், கைவினை பொருட்கள் செய்வதும், பானை வணைதலும், அணிகலன்கள் செய்வதும், கால்நடை மேய்த்தலும் தான். ஓகேங்களா. அடுத்து மண்பாண்டங்கள் பார்ப்பதற்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, சிவப்பு நிறத்தில் இருந்திருக்கு. அதில் கருப்பு நிறத்தில் சித்திர வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு அந்த மண்பாண்டங்கள்லையுமே வந்து விலங்குகளோட உருவங்களும் இதெல்லாம் காணப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. சமய நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னாலும் மக்கள் வந்து இயற்கையை வழிபட்டிருக்கலாம், அரச மரத்தை வழிபட்டிருக்கலாம், பஞ்சபூதங்களை வழிபட்டு இருந்திருக்கலாம், தாய் தெய்வ வழிபாடு அப்படின்றது இருந்திருக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்துட்டு இங்கே நிறைய பொம்மைகள் வந்து கிடச்சிருக்கும். அவங்க வந்து விளையாட்டு பொம்மைகள் அப்படின்றது சின்ன குழந்தைகளுக்கு நிறைய வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. பொம்மை வண்டிகள், தலையை கைகள் ஆட்டக்கூடிய பசு பொம்மைகள், நடனம் ஆடும் ஆண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில், இதெல்லாம் வந்து நிறைய அங்கே வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த ஹரப்பா, நான் இப்படிலாம் வளர்ச்சி அடைந்த ஹரப்பாவுக்கு என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெள்ளப்பெருக்கு, படையெடுப்பாக இருக்கலாம், இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம், காடுகள் அழிந்திருந்திருக்கலாம், அதனால விவசாயம் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம், மக்கள் வேறு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணி போயிருந்துருக்கலாம், தொற்று நோய் தாக்குதல் அப்படின்றது ஏற்பட்டிருந்திருக்கலாம், இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க.
சொல்றாங்க. ஓகே. முதல் எழுத்து வடிவம் அப்படின்றது சுமேரியர்களால் உருவாக்கப்பட்ட கியூனிஃபார்ம் எழுத்து தான். முதல் எழுத்து வடிவம் அப்படின்றது சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது வந்துட்டு மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் நடக்கக்கூடிய இடத்த வந்துட்டு யுனெஸ்கோ வந்துட்டு பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருந்திருக்கும். ஓகே. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, உலகத்திலே மிக பழமையான நாகரிகங்கள் ஒன்றாக இதை சொல்றாங்க. அடுத்து வந்து 4 நாகரிகங்கள் நம்ம சொன்னோம்ல, என்னென்னது, மொஹஞ்சதாரோ, எகிப்து, சிந்துவெளி, சீன நாகரிகம். இந்த 4 நாகரிகங்களே பெரிய பரப்பளவு கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் அப்படின்றது இங்கேதான் இருந்திருக்கு. மேம்பட்ட சுகாதாரம் வடிகால் அமைப்பெல்லாம் இருந்திருக்கதா சொல்றாங்க. ஓகே. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்றத ஒன்று சொல்றாங்க. இதுக்கு வந்து என்ன ஐசோடோப் பயன்படுத்துறாங்கன்றது கொஸ்டின். என்னது அப்படின்னா கார்பன் 14 அப்படின்றாங்க. இதன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பொருளோட வயது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதன் மூலயமா தான் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோடைய வயது கண்டுபிடிச்சு அந்த மக்கள் வந்து அந்த காலகட்டத்துக்கு சேர்ந்தவர்கள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகே. 3rd லெசன் முடிஞ்சு. 3rd லெசன்ல அந்த லாஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க. கிசா பிரமிட் அப்படின்றது 2500 குஃபு மன்னனால் கட்டப்பட்டது. கிசா பிரமிடை கட்டினது யாரு அப்படின்னா குஃபு மன்னன் அப்படின்ற உர்ஜி ஹுராட் அப்படின்றது உர்நம்மு அப்படின்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுள் கட்டப்பட்டது. உர்ஜி ஹுராட் அப்படின்றது உர்நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது அப்படின்றாங்க. ஓகே. அபு செம்பல் அப்படின்றது யார் கட்டினா அப்படின்னா 2ஆம் ராமசெஸ் அப்படின்றவரால் கட்டப்பட்டது. அபு செம்பல் 2ஆம் ராமசெஸ் என்பவரால் கட்டப்பட்டது. ஓகே. 3rd லெசன் முடிஞ்சது. 4th லெசன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து 4வது பாடம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ற பாடத்தை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பண்டைய இந்தியாவில் இருந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அப்படின்ற நகரங்களை பத்தி பார்த்தோம். இப்ப தமிழ்நாட்டில் இருந்த பண்டைய நகரங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இதுல நிறைய நகரங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கு. இதுல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி, இதை பத்திலாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. அதே மாதிரிதான் சொல்றாங்க ஹரப்பா, மொஹஞ்சதாரோ பண்டைய இந்திய நகரங்கள் அப்படி சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு என்ன சொல்றாங்க, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்ற மெசபடோமியா நாகரிகத்தை சொல்றாங்க. மெசபடோமியா நாகரிகம் தான் உலகின் தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்து வந்துட்டு என்ன சொல்றாங்க, இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் தான் பூம்புகார் அப்படின்ற ஒரு முதல் நகரத்தை பத்தி பார்க்க போறோம். இது பண்டைய நகரங்கள்ல மிக பழமையான நகரங்கள்ல ஒன்று தான் பூம்புகார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிலப்பதிகார காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணையும் இங்கேதான் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூம்புகார் வந்து ஒரு துறைமுக நகரமும் கூட. இதுல வந்து ஏற்றுமதி இறக்குமதி ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. இந்த பூம்புகார் எங்க இருந்துச்சு அப்படின்னா வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. இது காவிரி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகே உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூம்புகார் எங்க இருந்துச்சு அப்படின்னா வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. இது காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. பூம்புகாருக்கு வந்து புகார், காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு வேற பேர்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழ அரசர்களோட துறைமுகம் தான் பூம்புகார் அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து வணிகம் வந்து சிறப்பா நடந்தது அப்படின்றத சொல்லக்கூடிய நூல்கள் வந்து பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்தில் உள்ள கண்ணகியின் தந்தையான மாநாயகன் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு சொல்றாங்க. கோவலனோட தந்தை பேர் வந்து மாசாத்துவன், அவரோட மீனிங் என்ன அப்படின்னா பெரு வணிகன் அப்படின்றாங்க. அப்ப பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த இடமாக தான் பூம்புகார் அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து வணிக முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக பூம்புகார் அப்படின்றது இருந்திருக்கு தெரியுது. இங்க வணிகம் செய்ய எங்கெங்க இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, கிரேக்கம், ரோம்ல இருந்து பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க, பூம்புகார் நகரத்திலேயே இவங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால இங்க என்ன நடக்குது அப்படின்னா வெளிநாட்டவர்கள் வந்து அவங்க வந்து நம்ம மொழியே பேச கத்துக்கிறாங்க. இங்க வாழ்ந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவங்க மொழியே பேச கத்துக்கிறாங்க. இது கூடவே அதனால வந்து என்ன நடக்குது, இங்க பண்ட மாற்றங்களோடு மொழி மாற்றம் அப்படின்றதும் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து நேர்மைக்கு பெயர் போனவர்கள். அவங்க வந்து சரியான விலைக்கு தான் பொருட்களை விற்கணும்னு சொல்றாங்க. தவறான அதிக விலைக்கு பொருட்களை விற்பது வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை நூல்ல வந்து பூம்புகார் நகரத்து வணிகர்களை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்றாங்க, பட்டினப்பாளையனுடைய ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவருடைய காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு. இதுல இருந்தே இவரோட கிமு 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா. கிமு 2ஆம் நூற்றாண்டு. இதுல இருந்தே பூம்புகார் வந்து எவ்வளவு ஒரு தொன்மையான நகரம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா. அது மட்டும் இல்லாம இங்க என்னென்னலாம் இறக்குமதி பண்ணிருக்காங்க அப்படின்னா கடல் வழியில இருந்து குதிரைகள் இறக்குமதி பண்ணிருக்காங்க. கருமிளகு தரை வழியா வந்திருக்கு. வடமலையில இருந்து தங்க
தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி செஞ்சாங்க பூம்புகார் மக்கள். ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்றாங்க, கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் இங்க எங்க இருந்திருக்கான், பூம்புகார்ல இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் எங்க இருக்கு, எங்க பார்த்தோம் நம்ம, குஜராத்ல லோத்தல்ல இருந்துச்சு சொல்லி பார்த்தோமா. அதே மாதிரி தமிழகத்துல பூம்புகார்ல கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிபி 200 வரை சிறப்பா வாழ்ந்த இந்த நகரம் கடற்கோளால அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து மதுரையை பத்தி பார்க்க போறோம். இந்தியாவின் உள்ள மிக பழமையான நகரங்கள்ல மதுரையும் ஒன்று அப்படி சொல்றாங்க. சங்கம் வளர்த்த மதுரை அப்படின்ற பேர்ல இருந்து நம்ம இது சொல்லலாம் அப்படின்னா மிக பழமையான நகரம்னு சொல்லலாம். பண்டைய காலத்திலேயே மதுரையை யார் யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள், இவங்கெல்லாம் வரிசையா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அவங்கள தொடர்ந்து நாயக்கர்கள், இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதன் விளைவாக என்ன ஆகுது, பண்பாட்டு கலப்பு அப்படின்றது மதுரையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வணிகம் அப்படின்றது மதுரையில ரொம்ப சிறப்பா நடைபெற்றதா சொல்றாங்க. சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்த பெருமை அப்படின்றது யாருக்கு உண்டு, மதுரைக்கு தான் இருக்கு அப்படி சொல்றாங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். ஓகேவா. அடுத்து கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகிலும் சந்தனமும் கொண்டு வரப்பட்டது அப்படி சொல்றாங்க. பண்டைய இஸ்ரேல் அரசரான சாலமோன் அப்படின்றவரு முத்துக்களை உவரி என்னும் இடத்துல இருந்து இறக்குமதி பண்றாரு. யாரு, பண்டைய இஸ்ரேல் அரசரான சாலமோன் உவரியிலிருந்து முத்துக்களை இறக்குமதி பண்றாரு அப்படி சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, உவரி அப்படின்றது பாண்டியர்களோட துறைமுகமான கொற்கைக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையும் மதுரையில இருந்திருக்கு. இது மட்டும் கிடையாது, பிற நாணயங்களும் அச்சடிக்கப்பட்டிருக்கு மதுரையில. 2 வகையான அங்காடிகள் அப்படின்றது மதுரையில இருந்திருக்கு. ஒன்று நாலங்காடி, இன்னொன்று அல்லங்காடி. நாலங்காடி அப்படின்றது பகல் நேரத்தில் செயல்படக்கூடிய சந்தை, அல்லங்காடி அப்படின்றது இரவு நேரத்தில் செயல்படக்கூடிய சந்தை. இந்த மாதிரி பகல் இரவு அப்படின்றது வேறுபாடு இல்லாமல் சந்தைகள் செயல்பட்டு வந்ததுனால மதுரைக்கு தூங்கா நகரம் அப்படின்ற பேர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நகரமாக இருந்திருக்கு. இரவிலும் பெண்கள் கடைக்கு, சந்தைக்கு சென்று பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்க பெருமையெல்லாம் மதுரைக்கு உண்டுன்னு சொல்றாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியரான மெகஸ்தனிஸோட குறிப்புகள்லையும் மதுரையை பற்றிய குறிப்புகள் அப்படின்றது இருக்கு. மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரோட அமைச்சரான சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்திலையும் மதுரையை பற்றிய குறிப்புகள் அப்படின்றது இருக்கு. மதுரையை சுற்றிலே இருந்த அகழிகள் அப்படின்னா, அதாவது எதிரிகளை தாக்க வராமல் இருக்கிறதுக்காக கோட்டையை சுற்றி அவங்க கட்டுவாங்க. ஆனால் மதுரையை சுற்றியே ஒரு அகழி அப்படின்றது இருந்திருக்கு. ஒரு பள்ளம் தான், வேற ஒன்றும் கிடையாது. உள்ள முதலைகள், தண்ணீர் இதெல்லாம் இருந்திருக்கும். அந்த அகழிகளில் ஒரு சுரங்கப்பாதை, ரகசிய சுரங்கப்பாதை யானைகளும் செல்லக்கூடிய அளவில் இருந்திருக்கதா சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து காஞ்சியை பற்றி பார்க்க போகிறோம். காஞ்சி அப்படின்னா கல்வி நகரம் அப்படின்றது தான் காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சி நகரம் தான் முதலில் ஏராளமான பள்ளிகளை அமைத்த நகரம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பள்ளிகள் அப்படின்றது யார் பயன்படுத்துவா அப்படின்னா, சமணர்களோட கல்வி கற்கக்கூடிய இடங்களை தான் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. சமணர்கள் கல்வி கற்றுக்கிறாங்க. அடுத்து புத்த விகாரங்கள்ல புத்த மாணவர்கள் கல்வி கற்றுக்கிறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்துல கல்வி பயின்ற யுவான் ஷுவாங் மேற்படிப்புக்காக எங்க வராரு, காஞ்சியில உள்ள கடிகைக்கு தான் வராரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க, காஞ்சியை பத்தி ஒரு சிலர் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, கவிஞர் காளிதாசர் சொல்லியிருக்காரு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு கவிஞர் காளிதாசர் சொல்லியிருக்காரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னது திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து புகார் அப்படின்றது துறைமுக நகரம். பூம்புகார் தான் சொல்றாங்க. புகார் அப்படின்றது துறைமுக நகரம். மதுரை அப்படின்றது வணிக நகரம். காஞ்சி அப்படின்றது கல்வி நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு, புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு யார் சொன்னா, சீன வரலாற்று ஆசிரியரான யுவான் ஷுவாங் சொல்றாரு. என்ன சொல்றாரு, புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னது
யுவான் ஷுவாங். நகரங்களில் சிறந்தது காஞ்சி காளிதாசர், கல்வியில் கரையில்லாத காஞ்சி திருநாவுக்கரசர், முத்தகைய சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னது யுவான் ஷுவாங். அது மட்டும் இல்லாமல் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காஞ்சியை கோவில்களின் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் அப்படின்றது தான். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டினது வந்து பிற்கால பல்லவ மன்னனான ராஜசிம்மன். இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலை பார்த்து தான் முதலாம் ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவார், தஞ்சையிலையும் இதே மாதிரி ஒரு கோவில் வந்து சிவாலயம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கட்டினாரு. அதான் தஞ்சை பெரிய கோவில். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு பௌத்த துறவியான மணிமேகலை தன்னுடைய இறுதி காலத்தை எங்க கழிச்சாங்க, காஞ்சியில தான் கழிச்சாங்க. காஞ்சியை சுத்தி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏரிகள் அப்படின்றது இருந்திருக்கு. காஞ்சியை சுத்தி நூற்றுக்கணக்கான ஏரிகள் அப்படின்றது இருந்ததுனால காஞ்சி என்ன சொல்றாங்க, ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதோட 4th லெசன் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இதில் இந்த தகவல் பேழை மட்டும் பார்த்தோம். சோழ நாடு அப்படின்றது சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 4th லெசன் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 6th செகண்ட் டேர்ம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.